கரை ஒதுங்குகிற மீன்கள் எல்லாம் வயிறை கிழிச்சால் 40 கிலோ 30 கிலோ திமிங்கலத்தின் வயிற்றில் பிளாஸ்டிக் கழிவுகள். இந்த மீனை பார், இது ஏன் செத்ததுன்னு ஒரே ஒரு தடவை கேள்விகள். இந்த மீன்கள் லட்சக்கணக்காக செத்து இப்படி கரை ஒதுங்க காரணம் என்ன? நச்சு கழிவுகள். நீ அணு கழிவை கொட்டுற, நீ தூத்துக்குடியில் இடிந்தகரையில் அணு உலை இருக்கு, உனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அணு உலை வெடிக்க வேண்டியதில்லை. அணு உலையை குளிர்விக்க அதன் மீது தண்ணி பீச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த பீச்சி அடித்த அணு உலையை குளிர்விக்கிற தண்ணி கடலுக்குள்ள கலந்தால் இதான் கதி. இப்போ வந்துச்சு பாரு, பார்த்துக்க, இங்கே பார்த்துக்க, நீர்நிலைக்கு படகு நிற்குது பக்கத்தில், பார்த்துக்க குப்பை எவன் விட்டுன்னு பார்த்துக்க, அங்கே பார்த்துக்க கடலுக்குள்ளே எவ்வளோ குப்பைன்னு, இதை பார்த்துக்க கடலுக்குள்ளே எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு. இது எப்படி தெரியுமா? இந்திய நிலப்பரப்பு எவ்வளவோ அதை விட பெரிய அளவிற்கு கடலுக்குள்ளே பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகள் கிடக்குது. மீனின் எண்ணிக்கையை விட இந்த பிளாஸ்டிக் நெகிழி கழிவுகளின் எண்ணிக்கை அதிகம்னு முத்தமிழ் பேரறிஞர் ஐயா கவிப்பேரசு வைரமுத்து மகாகவிதை நூலில் எழுதியிருக்கார். படி, இங்கே பார்த்துக்க, கடல் நீர்நிலையில் எல்லாம் இந்த பிளாஸ்டிக்கு. இது மக்கி மண்ணோடு மண்ணாக போக 5000 ஆண்டு ஒரு அறிஞன், 5 லட்சம் ஆண்டு ஒரு அறிஞன், 50,000 ஆண்டு ஒரு அறிஞன், எதையும் எவனும் பார்க்க போகிறதில்லை. இந்த குப்பையில் என்ன செய்யலாம்னு யோசி. இந்த பிளாஸ்டிக் பேன் தடை சொல்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. இதை தடுத்துட்டா என்ன செய்வாய்? இந்த பிளாஸ்டிக் போத்தல தான் தண்ணி குடிப்பியா நீ? இதுக்கு முன்னாடி இந்த பிளாஸ்டிக் வர்றதுக்கு முன்னாடி நீ தண்ணியை குடிச்சதில்லை. இந்த பிளாஸ்டிக் பையிலன்னா உனக்கு ஒன்றும் இல்லை, துணியில் பை இல்லை. பார், இந்த கொடுமையெல்லாம் பார். இந்த பூமியில் தான் விட்டு போறியா உன் பிள்ளைய? என்னோட படம் எடுத்த சின்ன சின்ன பிஞ்சுகளையெல்லாம் இந்த நிலையில் தான் விட்டு போறியா? நீ இன்னும் 20 வருஷம் இருப்ப, 30 வருஷம் செத்து போவ. அதுக்கப்புறம் இந்த குப்பையில் தான் விட்டு போறியா? யோசிச்சு பாரு. கால கொடுமை. இந்த பூமி, இந்த காற்று பாருங்க, இந்த காற்று மண்டலத்தில் இப்போ வீசுறதுல காற்றில் 78 விழுக்காடு நைட்ரஜன், 21 விழுக்காடு ஆக்சிஜன், 1 விழுக்காடு நீராவி தூசி போகிற இதர வாயுக்கள் கலந்து இந்த காற்று உழவி கொண்டிருக்கு. இதில் இருக்கிற அந்த 21 விழுக்காடு ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கிட்டு இருக்கோம். நைட்ரஜன் அப்பா என்ன சொல்கிறாங்க? வயலுக்குள்ளே, நம்மளால் வரப்பா சொல்கிறது கேளு, வயலுக்குள்ளே எந்த விவசாயம் வந்தாலும் கரையில் அகத்தி மரத்தை நடணும். ஏன் நடணும்? அகத்தி மரம், அகத்தி அந்த இலை இந்த காற்றில் மிதந்திருக்கிற நைட்ரஜன் 78 விழுக்காடை அப்படியே உட்கொண்டு உள்ளே இருக்கிற பயிர்களுக்கு கொடுத்துருதுங்கிறாரு. அது கொடுத்துறதுனால உன் செடிக்கு, உன் பயிருக்கு தேவையான நைட்ரஜன், நீ நைட்ரஜன் பொட்டாசியம் சல்பட்டு கொண்டாந்து வேரில் போட வேண்டியதில்லை, அதுவே இயற்கையே பிரித்து கொடுத்துருதுங்கிறார். அதனால தான் நமது முன்னோர்கள் வயல் வரப்பிலே அகத்தி மரத்தை நட்டாங்க. ஆமணக்கு செடி எதுக்கு வரப்பில் நட்டான்? புழுக்களுக்கு, பூச்சிகளுக்கு, வண்டுகளுக்கு மிக சுவையான உணவாக ஆமணக்கு, அந்த கொட்டமுத்து இருக்கிற அந்த ஆமணக்கு இலை மிக சுவையான உணவாக இருக்குது. அங்கேருந்து வருகிற பூச்சிகள், வண்டுகள், புழுக்கள் அந்த வரப்பில் இருக்கிற ஆமணக்கு இலையை தின்று அங்கே தேங்கிடுது. உள்ளே இருக்கிற விளைபொருள் அந்த பயிர்கள், பருத்தியோ அல்லது கத்தரிக்காயோ மிளகாயோ போய் தாக்குறது இல்லை. இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை போல தான் அந்த உளுந்தஞ்செடியெல்லாம் வரப்புறத்தில் போடுறது. இது வெளியிலிருந்து வருகிற இந்த பூச்சி வண்டுகளை அங்கே வரப்பிலே தடுத்துக்கிறது. இது நமது முன்னோர்களின் அனுபவ வேளாண் முறை. இங்கே பார், மண்ணள்ளி கொண்டு வராம இந்த குழியெல்லாம் நான் அப்படியே வச்சுருப்பேன், அண்ணவன் அதில் போட்டு புதைக்கிறதுக்கு. எதுக்கு வச்சுருக்கேன்? இதே பொக்கலைன்னு வச்சு தான் போட்டு மூடுவேன். நீ சிரிக்காத, நான் செஞ்சுட்டு தான் சாவேன். இங்கே பார், 1/2 அங்குலம் எங்கெல்லாம் பார், கடற்கரையில் 1/2 அங்குலம் இருக்குல்ல, இது ஒரு அங்குலம். இதில் 1/2 அங்குலம் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகும் ஆய்வு சொல்லுது. இவன் எவ்வளோ வள்ளியிருக்கான்னு பார்த்துக்க, 30 அடி. எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆகும் இந்த மணல் மறுபடி உருவாக? எப்படி உருவாகும்? மணல் இல்லைனால் என்ன சீமான்? மணல் இல்லை என்றால் ஆறு செத்து போகும். உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி மணல், உலகிலே தலை சிறந்த நீர் தேக்கி மணல். எப்படி வடிகட்டி? நான் சொன்னேன், நீங்களாம் சிரிச்சிங்க. ஒரு தம்பி இதுக்குன்னே போய் அவன் கடற்கரையில் நின்று பாடம் எடுத்தான். நானும் எடுப்பேன். நீங்கள் கடல் நீர் உப்பு கரிக்குது, ஆனால் 1 அடி தள்ளி போய் மண்ணை தோண்டுங்க, தண்ணி வரும், குடிங்க, உப்பு கரிக்காது. ஏன்? வடிகட்டிடுது. அருங்கொடை, இயற்கையின் கொடை. பார், இந்த மண்ணை எவ்வளோ தூரம் அள்ளிட்டு போயிட்டு இருக்கான்னு பாரு. இதை காசா நினைக்கிறான். என் தோலை நீ செதுக்கிட்ட,
காற்றில் மிதந்து வர நோய் தொற்றி நான் அரை மணி நேரத்தில் கீழே விழுந்து செத்துருவேன். அது மாதிரி பூமி தாயின் தோலை செதுக்கி கொண்டு போயிட்டு இருக்க. அவன் செத்துருவா. அவன் செத்துட்டான்ங்கிற நம்ப மாட்டேன். ஆற்றுக்கரை ஓரத்தில் இருக்கிற பனையும் தென்னையும் பாக்கு மரமும் கழுத்து முறிஞ்சு சாகுது. காரணம் தண்ணி இல்லை. ஆறு செத்துருச்சு, ஆறு மரணித்திருச்சு. அப்போ நீ என்ன பண்ணும்? வெளித்துக்கணும். இப்போ 30 அடிக்கு வெளியில் குளம் வெட்டுறான்னா அவன் கடலுக்குள்ளே ஆற்றுக்குள்ளே வெட்டியிருக்கான். பார்த்துக்க, ஆற்றுக்குள்ளே வெட்டியிருக்கான், குளம் வெட்டியிருக்கான். நீ மணலில் மரம் முளைக்காது, மண்ணில் முளைச்சிரும். மணலை அள்ளிட்ட பிறகு மண் வந்துருச்சு, களி வந்துருச்சு, நடு ஆற்றுல பூரா மரம் முளைச்சிருச்சு. என் தம்பி ஒருத்தங்க அண்ணன் கடை மடக்கி தண்ணி வெள்ளைன்னு மடக்கே தண்ணி வெல்ல. நிலைமை இப்படி இருக்குது. இதை நன்றாக என்னுடைய அன்பு தம்பி தங்கைகள், அறிவார்ந்த எனது பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும். இந்த பூமி என்பது நாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷம் நம்முடைய தாய். தாய்க்கு நோய் வந்தால், என் தாய்க்கு காச நோய் இருந்தால் எனக்கு வரும், என் தாய்க்கு தலைவலி இருந்தால் அது தொடர் நோயாக எனக்கு வரும். மருத்துவர்கள் கேட்பார்கள், உங்கள் அப்பா உங்கள் குடும்பத்தில் இருக்கா அது இதய நோய் இருக்கா, ஹார்ட் அட்டாக்கில் இருந்திருக்காங்களா, உங்களுக்கு உங்கள் பாட்டன் தாத்தா பாட்டியாக இருக்கா அது காச நோய் டிபி இருந்திருக்கா கேட்பார்கள். அது பரம்பரையாக வரும். தாய்க்கு நோய் இருந்தால் அது சேய்க்கு வரும். அதுபோல பூமி தாய்க்கு நோய் இருந்தால் உலகில் வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்கும் வரும். தாயின் மார்பிலே நாம் பால் குடித்தோம், நாம் உயிரோடு வாழ்கிறோம். பூமி தாயின் மலை மார்பிலே பல லட்சக்கணக்கான உயிர்கள் பால் குடித்து வாழ்கிறார்கள். நம்மிலும் நம்மை பெற்ற தாயிலும் மேலானவள் இந்த பூமி தாய். அவளுடைய மார்பாக இருக்கிற மலை, அதிலிருந்து தான் அறிவியில் இருந்தான். பார் எப்படி நொறுக்கியிருக்கான் பார். நீ மரங்களை வெட்டி வித்து விட்டாய், உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நட்டு வைத்து விடுவோம். நீரை உறிஞ்சி வித்து விட்டாய், நாங்கள் சேமித்து வைத்து விட்டு செத்து போகும். ஆனால் இந்த மலையை, இந்த மணலை யார் உருவாக்குவது? எந்த சாமி? உன் தொழுகை, உன் ஜெபம், உன் வழிபாடு இதை உருவாக்குமா? சொல். உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உனக்கு கற்பித்தவன் எவன்? யார் யார் கற்பித்தது? இந்த மலையை நீ அரங்களை வளர்த்து காட்டுவியா? வளர்த்து காட்டுவியா? நீ 1000 காவடி எடு, நீ தலைகளை நடந்து போ, வளர்ந்துருமா? இயற்கையின் அருங்கொடை இது உனக்கு மட்டுமானதா? உன் சந்ததிக்கானது, உன் பிள்ளைகளுக்கானது. நீ வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஒரு வீட்டுக்காரன் சொல்லும் போது வீட்டை எப்படி பத்திரமாக காலி செய்து அவனிடத்தில் ஒப்படைப்பாயோ அப்படி உன் பிள்ளைகளிடத்திலே இந்த பூமியை ஒப்படைக்கணும். நீ அவன்கிட்ட வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இது ஒண்ணுதில்லை. இது ஒரு பரம்பரை சொத்தல்ல, உன் பிள்ளைகளின் சொத்து. உன் பாட்டன் தாத்தன் உன் அப்பன் சொத்தல்ல, உன் பிள்ளைகளின் சொத்து. அவன்கிட்ட பத்திரமா ஒப்படைக்கணும். நீ இந்த மலையை நொறுக்கினாய், என்ன செய்தாய்? ரோடு போட்டாய். இந்த மலையை நொறுக்கினாய், மாளிகை கட்டினாய். நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் மாளிகை என்று, உன் பிள்ளைகளுக்கு கட்டிய மாளிகை என்று இல்லை, உன் சந்ததிக்கு கட்டின சமாதி என்பதை நீ மறந்து விட்டாய். நீ இதை நொறுக்கி கல்குவாரி ஆக்கி ரோடை போட்டாய். எங்கே போகிறாய் வேகமாக? வீட்டுக்கு அல்ல, சுடுகாட்டுக்கு என்பதை நீ மறந்து விட்டாய். விழித்துக் கொள்ள வேண்டும் என்ன தம்பி தங்கைகளே. தமிழனை தவிர உலகில் இந்த அரசியலை எவனும் பேச மாட்டான். ஏன்? தமிழன் மானுட நேயன் அல்ல, உயிர்மை நேயன். அவன் புல்லுக்கு பூண்டுக்கு காக்கைக்கு குருவிக்கு எல்லாவற்றுக்கும் அரசியல் செய்கிறவன். எங்களுடைய அரசியல் கோட்பாடு, எங்களுடைய தாத்தா காமராஜர், அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான். சரிதான், ஏற்கிறோம். எங்கள் உயிர் தலைவன், அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு, அதையும் ஏற்கிறோம். ஆனால் அதை தாண்டி ஒரு கோட்பாட்டை வகுக்கிறோம். அதுதான் அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல். இது எங்கள் கோட்பாடு. பார், இப்படி இருந்த உன் நிலம் இப்படி ஆகிறது. தொழிற்சாலை வளர்ச்சி, நீ தொழிற்சாலை வளர்ச்சின்னு போனாய், எவ்வளவு பெரிய அழிவை, எவ்வளவு பெரிய வறட்சியை நீ சம்பாதிக்கிறாய் பார். நீ சுவாசிக்கிற காற்றிலே இந்த நச்சு காற்றை கலக்கிறார்கள். நீ வளர்ச்சி என்று எதை கவனிக்கிறாய்?
உன் மகனும் தொழிற்சாலை வைக்கப் போகிறேன், நீ பார்க்கிறாய். இதே தஞ்சை நிலத்திலே எண்ணற்ற தொழிற்சாலைகள் அவரவர் வாழ்விடத்திலே நான் உருவாக்கி நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி. என்னுடைய தொழிற்சாலையில் நீர் நஞ்சில்லை, காற்று நஞ்சில்லை, உணவு நஞ்சில்லை, நிலம் நஞ்சில்லை. 2000 ஏக்கரில் கரும்பில் இருந்து சர்க்கரை, கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிடுகிற தட்டு, கரும்பிலிருந்து எத்தனால், பெட்ரோல், பிரேசில் இருக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த சர்க்கரை, வெல்லம் எல்லாம் அவரவர் வாழ்விடத்திலே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசாங்க வேலை. படிக்காதவன் கரும்பை வெட்டுவான், கொண்டாந்த ஆலையில கொட்டுவான். படிக்காதவன் ஆலையை காய்ச்சுவான், சர்க்கரை வெளியில் இருப்பான். படித்தவன் எண்ணி அடுக்குவான், எத்தனை லட்சம் டன் காய்ச்சப்பட்டிருக்கு அதை ஒட்டுவான். எல்லா இடத்துலையும் சந்தைப்படுத்தி வருவான். படித்த என் பிள்ளை. படிக்காதவனுக்கு ஒரே இடத்துல அரசு வேலை. அவன் வாழ்விடத்திலே பார் எப்படி உன் பூமி ஆக்கி வச்சிருக்கேன் பார். ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் உனக்கு. நீர்னு பார்த்துக்க, 3 நிலை அடையுது. திரவ நிலை தண்ணியா இருக்கும், உரைநிலை பனிக்கட்டி, காற்று நீராவி ஆகும், நீ சூடுபடுத்தினா பறந்து போயிடும். வாயு நிலை காற்று, 3 நிலையை கொண்ட ஒன்று இருக்குன்னா, ஒரு அற்புதம் இருக்குன்னா அது நீர் தான். எல்லா தத்துவங்களையும் ஒரே 1.25 அடியில் நம்முடைய முன்னோன் வள்ளுவ பெருமகனார் பாடி, நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்குன்னு படிட்டார். விசிம்பின் துளி விழி நல்லால் பசும்புல் தலை காண்பது அரிதுன்ட்டான். ஒரு துளி நீர் பூமியில விழாது, பசும்புள்ளின் தலை காண முடியாதுன்ட்டான். அந்த அது 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 தலை கூட நீ பார்க்க முடியாதுன்ட்டான். இதை விட நீரின் அருமையை உலகத்தில் எவனும் பாட முடியாது. பார்த்துக்க, இங்கே பார்த்துக்க, சிங்கம் பிளாஸ்டிக்கை திங்குது, காகம் இவன் தண்ணியை குடிக்கிறதுக்கு மண்டையை விட்டு ஒன்றும் இல்லை திட்டிகிட்டு இருக்கான். அங்கே பசு இவன் அவனே அடித்து தண்ணியை குடிச்சிருக்கான். கொத்துக்கிற விஷப்பாம்பு பயந்து ஓடலை, தண்ணியை கொடுத்தாரு குடிச்சிக்கிட்டு இருக்கு. நீ நல்லா கவனிச்சுக்கணும். நீ இந்த காக்கை அந்த ஜாடிக்குள்ளே கல்லை போடுது. நீ தூரம் இருந்து பார்க்கும்போது காக்கைக்கு எம்பிட்டு பேராசை. நீ படிச்சிருப்ப 5ஆப்பு 4ஆப்பில் ஒரு குடுவையில் தண்ணி இல்லை, காக்கை ஒவ்வொரு கல்லாக போட்டு அது குடித்ததுன்னு. தண்ணி இல்லாமல் வச்சா அந்த அயோக்கிய பேலை பிடிச்சி அடிக்காமல் அது ஒவ்வொரு கல்லாக எடுத்து போட்டு அது நிறைஞ்ச வர குடிக்குது. நீ நினைக்கிற பேராசை என்று இல்லை, காகத்தின் தாகம் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். அவ்வளவு தாகம் இருப்பதால் தான் அவ்வளவு தேடுது. இந்த பாவம் உன்னை விடுமான்னு பாரு. சிங்கத்தை பார்த்தா எல்லாம் பயந்து ஓடின, அந்த காட்டுக்கள் போய் கொழுப்படுத்து போய் நீ பிளாஸ்டிக் போத்தலை போட்டு, எங்கே உங்கள் மகன் ஆட்சிக்கு வந்தவனே நீ பிளாஸ்டிக்கை போட்டு பார்த்துருவோம் வச்சிரு, பேன் வந்தவன தடை, எல்லாம் வெள்ளவோ. துணிப்பை, வாழை இலையில பை இருக்கு, துணியில பை இருக்கு, நார்ல பை இருக்கு, கோணி சாக்குல பை இருக்கு. ஏன் உன் துணிப்பையில் வாங்கினா வராதா? நான் தடை பண்ற வரதா? மாற்று இருக்கா? இல்லை, இருக்கு. எல்லாவற்றுக்கும் மாற்று இருக்கு, எல்லாவற்றிற்கும் மாற்று இருக்கு. இருக்கிறது. இயற்கை எல்லாவற்றையும் தந்திருக்கிறாள். நீ தாயின் மாரில் பால் குடி, மாரை அறுத்து ரத்தம் குடிக்காதே. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தாயின் மாரை அறுத்து ரத்தம் குடித்து கொண்டிருக்கிறாய். அதான் இங்க இருக்கிற கொடுமை. இங்க பாருங்க எப்படின்னு, என்ன பாடுபடுதுன்னு பாரு. இது உலக உயிர்களுக்கு நாம் செய்கிற கொடுமை. இப்ப இருந்து என்ன தெரிஞ்சுக்க, தண்ணீர் மானுட தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. எனக்கு தாகம் என்றவனை போத்தல்லை கொடுக்கிறார்கள். காகம் என்ன செய்யும்? கொக்கு என்ன செய்யும்? நாய் என்ன செய்யும்? நரி என்ன செய்யும்? ஒரு தடவை சிந்தித்து பாருங்கள் என் அன்பு சொந்தங்கள், ஒரே ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். இதை பற்றி இவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். இந்த தண்ணியை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. டாஸ்மார்க்கில் விற்கிற தண்ணியை பற்றி தான் இந்த ஆட்சியாளர்கள் அதிகம் கவலைப்படுவார்கள், சிந்திப்பார்கள்.